இன்ஷா அல்லாஹ் இப்போ நமக்கு மத்தியில் நம்முடைய மதரசாவுடைய நோக்கம், மதரசாவில் சேர்ப்பதின் காரணமாக என்ன நமக்கு ஃபாயிதாக்கள் இருக்கிறது என்கின்ற விஷயத்தெல்லாம் நமக்கு மத்தியிலே ஹமீதியா மதரசாவுடைய ஸ்தாபகர் மௌலானா மௌலவி முகமது அபூபக்கர் பாக்கி ஹசரத் அவர்கள் நமக்கு மத்தியிலே சிறிது உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இச்சிறப்பான விழாவின் தலைவர் முதல் கலந்திருக்கும் அத்தனை உலமா பெருமக்களே, இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து மிக சிறப்பான முறையிலே இந்த பயிலரங்கத்தை நடத்தி தந்த மரியாதைக்குரிய மௌலானா ஹாஃபில் காரி எஸ் அனீஸ் அஹமத் யூசுப் ஹசரத் அவர்களே, மற்றும் உண்டான பெரியோர்களே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ், புகழெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்குக. அல்லாஹ்வின் ஸலாத்தும் சாந்தியும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மீதும் நம் அனைவரும் மீதும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் சாந்தியும் நிறைவாக உண்டாகட்டுமாக. அருமையான தாய்மார்களே, இது கிராத் அரங்கமாக, பாங்கு அரங்கமாக நடந்தேறி இருக்கிறது. யார் ஒருவர் பாங்குக்கு மரியாதை செய்வார்களோ, யார் யாரெல்லாம் பாங்குக்காக வேண்டி விழா எடுப்பார்களோ, யாரெல்லாம் இந்த பாங்கு விழாக்களிலே கலந்து கொள்வார்களோ, ரசூல் சொல்லிக் கொடுக்குறாங்க, அப்பேற்பட்டவருடைய கடைசி நேரம் இருக்கிறது, சக்ராத்துடைய நேரத்திலே அவர்களுக்கு லேசாக கலிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். நமக்கும் நசீபாக்குவானாக. ஒரு முக்கியமான அங்கம் பாங்கு, ஒரு சாதாரண விஷயம் இல்லை. சகைக்குரிய ஜுபைதா அம்மையார், இங்கே தாய்மாரெலாம் வந்து உங்களுக்காண்டி நான் சொல்கிறேன், ஜுபைதா அம்மையார் அவங்கள பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது. ஒரு பெரிய செல்வ சீமாட்டி, சகைக்குரிய ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய மனைவி ஜுபைதா அம்மையார் இருக்கிறாங்களே, அவங்க செஞ்ச சேவைகள் ஏராளம் ஏராளம். அந்த காலத்திலேயே ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஈராக்கில் இருந்து ஒரு பெரிய வாய்க்கால் அமைத்து மக்காவிற்கும் மதீனாவிற்கும் தண்ணீர் கொடுத்தவர்கள். இன்றைக்கு ஹஜ்ஜிக்கு போனால் கூட பார்க்கலாம், அது ஜுபைதாவுடைய வாய்க்கால் என்று முறைப்படுகிறது. அப்போ ஒரு பெரிய செல்வ சீமாட்டி, அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஹாரூன் ரஷீத் பாதுஷா பெரிய மாகாணத்துடைய தலைவராக இருந்தாங்க. சங்கைக்குரிய ஜுபைதா அம்மையா இப்போ ஒஃபாத் ஆயிட்டாங்க. ஒஃபாத் ஆயிட்டா எல்லாரும் நினைக்கிறாங்க அவங்க சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்க. அவங்க செய்த பணிகள் ஏராளம் ஏராளம், இந்த தீனுக்கு செய்த பணிகள் ஏராளம் ஏராளம். ஒரு வயசானவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, கனவு ஒன்று காண்கிறார்கள். கனவுல ஜுபைதா அம்மா வராங்க. ஜுபைதா அம்மா பார்த்த உடனே அந்த பெரியம்மா சலாம்லாம் சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருப்பான். ஏன் தெரியுமா? நீங்கள் ஹாஜிகளுக்கெல்லாம் தண்ணீர் கொடுத்திருக்கிறீர்கள். ஹாஜிகள் தாகம் தீர்ப்பதற்காக வேண்டி மக்காவிலும் மதீனாவிலும் வாய்க்கால் அமைத்து தண்ணி கொடுத்துருக்கிறீங்க. அதனால் அல்லாஹ் அவளுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருப்பான் அப்படின்னு நம்ம பெரியம்மா சொல்லும் பொழுது சங்கைக்குரிய ஜுபைதா அம்மா சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துருக்கிறான், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துருக்கிறான். நானும் சொர்க்கம் கிடைக்கணும் தான் நிறைய அமல்கள் செஞ்சேன், ஆனால் அதை கொண்டெல்லாம் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்த மாதிரி தெரியல, அதை கொண்டெல்லாம் சொர்க்கம் கொடுத்த மாதிரி தெரியல. ஜுபைதா அம்மாவுடைய பழக்கம், காலையில் எந்திரிச்சாங்க சொன்னால் ஒரு 10 மணிக்கு வேலையாட்களை வச்சு தோட்டத்தில் வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க, இந்த வேலையை செய்யுங்க, இந்த வேலையை செய்யுங்க. பசி வந்துருச்சுன்னா யாராச்சும் கூட சாப்பாடு வைங்கன்னு சொல்லுவாங்க. ஜுபைதா அம்மா சாப்பிடுவாங்க. இது தொண்டு தொட்டு நடக்கிற பழக்கம் ஜுபைதா அம்மாவுக்கு. இப்போ
ஜுபைதா அம்மா ஒரு நாள் பணியாட்களை வேலை வாங்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய வேலைகள், அவங்க நேரத்தை பார்க்கவே இல்லை. நல்ல பசி வந்துருச்சு. சொன்னாங்க, மொத்தமாக கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு வைங்க, ரொம்ப பசியாக இருக்குது. நேரம் கடந்துருச்சு. எப்பயும் 11 மணிக்கு 10:30 மணிக்கு சாப்பிட்றவங்க இப்போ 12:30 மணியை தாண்டி இருக்குது. இப்போ அந்த பணிப்பெண் ஓடி போய் சாப்பாடெலாம் வச்சாங்க. ஜுபைதா அம்மாவுக்கு சாப்பாடெலாம் வச்சாச்சு. ஜுபைதா அம்மா பிஸ்மி சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாப்பாட்டில் கை வைக்கிறாங்க. கை வச்சு சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பாங்கு சத்தம் கேட்குது. பாங்கு சத்தம் கேட்குது. நல்ல பசி, சாப்பாடு வச்சிருக்கிறாங்க, சாப்பிட ஆரம்பிக்க போறாங்க. இப்போ பாங்கு சத்தம் கேட்குது. அந்த ஜுபைதா அம்மையார் அந்த சாப்பாடு அப்படி கீழே வச்சுட்டாங்க. தன்னுடைய ஆடைகளை சரி செஞ்சு தன்னுடைய தலையை முக்காடிட்டு, நம்ம வீட்டில் அந்த பழக்கங்கள்லாம் இருந்துச்சுங்க, இன்னைக்கு இருக்கான்னு தெரியல. பாங்கு சொன்னால் பெண்கள் தன்னுடைய உடைகளை சரி செய்து தலையிலே முக்காடிடுவார்கள். இப்போ ஜுபைதா அம்மா பாங்கு சத்தம் கேட்டவுடனே சாப்பிட ஆரம்பிக்கல. தன்னுடைய அந்த ஆடைகளை சரி செஞ்சு தன்னுடைய முக்காடிட்டு அந்த பாங்குக்கு பதில் சொல்றாங்க. பாங்குக்கு பதில் சொல்லணுங்க. அற்புதமான ஒரு அமல் பாங்குக்கு பதில் சொல்றது. நீங்க பாங்குக்கு பதில் சொன்னா நீங்க ஈஸியா தொழுகைக்கு தயாராகிடுவீங்க. பாங்கு சொல்லி முடிச்சதற்கு பின்னால் ஜுபைதா அம்மா சாப்பிட்டாங்க. அந்த கனவுல கண்ட பெரியமாட்ட ஜுபைதா அம்மா சொன்னாங்க, இப்படி பாங்கு சொன்ன உடனேயே நான் சாப்பிடாமல் பாங்குக்கு பதில் சொன்னேன் இல்லையா, அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை நசீபாக்கினான். ஈராக்கிலிருந்து மக்கமா நகரம் மதீனா நகரம் வரைக்கும் நான் ஒரு 6 போட்டேன் பாருங்க. அதற்காக அல்லாஹ் கொடுத்தாரா தெரியல, நான் பாங்குக்கு பதில் சொன்னேன் பாருங்க, அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி தந்தான். அருமையான தாய்மார்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். பாங்கு அற்புதத்திலும் அற்புதமானது. இன்னைக்கு பாங்கு சத்தம் இருக்கிறது ஏதோ ஒரு சத்தம் மாறி போயிருச்சு. பாங்கு சத்தம் கேட்டால் அதற்குள்ள மரியாதையோடு பதில் சொல்லி பழகணும். தன்னுடைய உடவை நாம் கொஞ்சம் வருத்தி கொள்ளணும் பாங்கு சட்டா. ஏன்னா தொழுகைக்காக அழைக்கப்படுகிறது மாத்திரமல்ல, ரசூலை ஷஹாதத்து செய்யப்படுகிறது, அல்லாஹுவை ஷஹாதத்து செய்யப்படுகிறது. அற்புதமான வார்த்தைகளவா அந்த பாங்கு. அதை பற்றி இங்கே அரங்கமாக நடந்தது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு அற்புதமான முறையில் கிராத்துடைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதில் சொன்ன மாதிரி நம்ம மதரசால அந்த ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. ஓதக்கூடிய பிள்ளைகள் பிரச்சனை இல்லை, அவங்க மதரசால ஓதி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள், திருமணம் முடித்தவங்க, கொஞ்சம் குழந்தைகள் பெற்றவர்கள், பேர குழந்தைகள் பெற்றவர்கள், இப்படி தஜ்வீதோடு ஓத வேண்டுங்கிற ஆசை உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் பலகாலம் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பீங்க. அதில் தஜ்வீது இல்லாமல் இருக்கக்கூடும். அந்த ஆசை இருந்தால் அதற்கு ஒரு ஏற்பாடாக உங்களுக்கு முடிஞ்ச நேரத்தில், மதரசா நேரம் நிர்ணயிக்கல, உங்களுக்கு எந்த நேரம் முடியுதோ 10 மணிக்கு வந்து 12 மணிக்கு போயிடலாம், 12 மணிக்கு வந்து 2 மணிக்கு போயிடலாம், 2 மணிக்கு போயிருந்து 3 மணிக்கு போயிடலாம். ஆக 9லிருந்து இந்த 3 மணி வரை நடக்கிற மதரசாவிலே உங்களுக்கு பொருத்தமான நேரத்தில் 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ நிரந்தரமாக வந்து தஜ்வீதை பழகி கொண்டால் அது அற்புதமான பாக்கியம் கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நிகழ்வை கபூல் செய்வானாக. இந்த நிகழ்வின் பரக்கத்தால் செம்மையான முறையிலே திருக்குர்ஆனை ஓதக்கூடிய பெரும் தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக என்று துஆ செய்து நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.